வணக்கம். நிறைய பேருக்கு அஸ்ட்ராலஜி மெயின் ராசி கட்டத்தை வச்சு தான் பார்க்க தெரியும். நிறைய பேர் லக்னத்தை பொதுவா எடுத்து வச்சுக்கிட்டு பார்ப்பாங்க. ஸோ இப்போ உதாரணத்துக்கு பராசுரர் மகரிஷி 16 டிவிஷனல் சார்ட் எழுதி வச்சிருக்காரு. அந்த 16 டிவிஷனல் சார்ட்டும் ஒரு சார்ட்டும் ஒரு விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தெளிவா எழுதியிருக்காரு. இது நிறைய அஸ்ட்ராலஜர்ஸுக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சது மேக்சிமம் சந்திர லக்னம், மேக்சிமம் லக்னம் அப்படிதான் அவங்களுக்கு தெரியும். ஸோ இதை எலாபரேட்டா பார்க்க போனோம்னா ஃபர்ஸ்ட் டிவிஷனல் சார்ட் நவாம்சம். நவாம்சம் அப்படின்றது மேரேஜ் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பார்க்கக்கூடியதான் நவாம்சம். அந்த மேரேஜ் எப்படி இருக்கும், மேரேஜ் யார் கூட பண்ணிப்பாங்க, என்ன மாதிரி லைஃப் இருக்கும் அப்படின்னு கேட்கக்கூடிய விஷயங்கள் தான் நவாம்சம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அடுத்து நவாம்சத்துல சில டைம் ஜெமினி அஸ்ட்ராலஜியில அதை காம்பினேஷனா யூஸ் பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு காரகாம்சம் அந்த மாதிரி யூஸ் பண்றது கண்டுபிடிக்கிறதுக்கு கூட நவாம்சம் யூஸ் பண்ணுவாங்க. பட் பொதுவா நவாம்சம் அப்படின்றது மேரேஜ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் பார்க்கணும். நிறைய அஸ்ட்ராலஜர்ஸ் பேசிக்கா லக்னத்திலேருந்து 7 கூடையவன் 7ஆம் வீடு அப்படிதான் பார்ப்பாங்க. இந்த நவாம்ச ஜாதகம்ன்றது இட் இஸ் அன் எக்ஸலண்ட் டூல் ஃபார் ப்ரிடிக்டிங் மேரேஜஸ். ரெண்டாவது திரேகானம் விச் இஸ் D3. அந்த திரேகானம் பார்க்கக்கூடிய விஷயங்கள் கூட பிறந்த சகோதரர்கள், கூட பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்க்கக்கூடியது தான் திரேகானம். இந்த திரேகானம் நீங்க ஒரு கண்ட்ரிக்கு கூட பார்க்கலாம். அந்த திரேகானம் சுத்தி இருக்கிற நெய்பரிங் பீப்புள் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்க்கக்கூடியது தான் திரேகானம். இப்போ இந்தியாவோட ரிலேஷன்ஷிப் வித் பாகிஸ்தான், இந்தியாவோட ரிலேஷன்ஷிப் வித் பங்களாதேஷ், இந்தியாவோட ரிலேஷன்ஷிப் வித் ஸ்ரீலங்கா, அந்த மாதிரி பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான் திரேகானம். நாலாவது சதுரம்சம். சதுர்னாலே 4. சதுரம்சம்னா இந்த வீடு, மனை, பிளாட்டு, காலி கிரவுண்டு, அந்த வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வீடை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் பேசக்கூடியது தான் சதுரம்சம். அந்த சதுரம்சம் சார்ட்டை வச்சு அவருக்கு ஒருத்தருக்கு வாடகை வீடு அமையுமா, சொந்த வீடு அமையுமா, எப்படிப்பட்ட ஒரு வீடு இருக்கும் அப்படின்னு சொல்றது தான் சதுரம்சம். ரெண்டாவது இந்த சதுர அம்சத்துல வீடு எப்ப விற்கலாம் அந்த மாதிரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பேசுவாங்க. அடுத்தது பஞ்சம்சம். பஞ்சம்சம்னா இப்ப ஒருத்தருடைய படிப்பு எப்படி இருக்கும், கல்வி எப்படி இருக்கும், எப்படி எஜுகேஷன் எப்படி இருக்கும், அந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சொல்லக்கூடியதுதான் பஞ்ச அம்சம். ஆனால்தான் பராசுர மகரிஷி 5ஆம் வீடு வித்யாக்கு எழுதி வச்சிருக்காரு. ஆறாவது சஷ்டாம்சம். சஷ்டாம்சம்னா உடம்பு நோய்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதை பேசக்கூடியது தான் சஷ்டாம்சம். அடுத்தது சப்தாம்சம். சப்தாம்சம்ன்றது குழந்தைகள் சம்பந்தப்பட்டது. ஆம்பளை குழந்தையா, பொம்பளை குழந்தையா, குழந்தை எப்படி பிறக்கும், ஹெல்த்தியா பிறக்குமா, நான் ஹெல்த்தியா பிறக்குமான்னு சொல்லக்கூடியது தான் உங்களுக்கு சப்தாம்சம். அந்த சப்தாம்சத்துக்கு அப்புறம் அஷ்டாம்சம். அஷ்டாம்சம் ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை படிக்கக்கூடியது தான் அஷ்டாம்சம். நவாம்சம் நான் ஏற்கனவே சொன்னேன். தசாம்சம் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை படிக்கக்கூடியது தான் தெளிவாக படிக்கக்கூடியது தான் தசாம்சம். ஸோ தசாம்சம் ஒருத்தருடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்தை குறிக்கும். ஏக தசாம்சம்னா அவங்களுடைய பணம், வரவு, தனம், அதை பத்தி சம்பந்தப்பட்ட பேசக்கூடிய விஷயங்கள் தான் ஏக தசாம்சம். அப்புறம் திரிம்சாம்சம்னு இருக்கு. அது ஒருத்தருடைய மாரல் கேரக்டர், ஒருத்தவங்க மாரலிஸ்டிக்கா இருப்பாங்களா, நல்லா இருப்பாங்களா இல்லையான்னு சொல்லக்கூடியது தான் திரிம்சாம்சம். அதுக்கப்புறம் இப்ப ட்வின்ஸ் பிறந்திருக்காங்க, அவங்களுடைய லைஃப் எப்படி இருக்கும்னு படிக்கக்கூடியது தான் சஷ்டி அம்சம், D60 சார்ட்டு. இதுல நிறைய இது இருக்கு. கேவதாம்சம் இருக்கு, அக்ஷ்வேதாம்சம் இருக்கு, சதுர்விம்சாம்சம் இருக்கு, விம்சாம்சம் இருக்கு. விம்சாம்சம்ன்றது ஒருத்தருடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் சம்பந்தப்பட்ட விஷயங்களை படிக்கக்கூடியது.
ஸோ இந்த மாதிரி வந்து டிவிஷனல் சார்ட் இருக்கு. இந்த டிவிஷனல் சார்ட் வந்து படிக்கணும், உங்களுக்கு வந்து இன்னும் கிளாரிட்டியா இருக்கணும். உங்க ராசி சார்ட்லேருந்து ஒண்ணுமே தெரியாம பல நேரத்துல வந்து இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு வந்து பார்த்தேன், அவருக்கு ராகு தசை வந்து ஆரம்பிச்சது. அந்த ராகு தசையில வந்து பார்த்தீங்கன்னா, ராகு வந்து அவருக்கு 3ஆம் வீட்ல இருந்தது. அந்த ராகு தசையில பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து ஃபால் வந்து வந்திருக்கு. ஆனா, அதே வந்து தசாம்சத்திலேருந்து பார்த்தீங்கன்னா, சனியிலேருந்து 6ஆம் வீட்ல ராகு. ஸோ, அதுதான் இதோடைய பெரிய ப்ராப்ளமா இருக்கு. அதனால, இப்ப நீங்க வந்து தெள்ளத் தெளிவா ஜாதகம் பார்க்கணும்னா, அம்சங்களை பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்க வேண்டும். அப்போதுதான் வந்து உங்களுக்கு வந்து தெள்ளத் தெளிவாக விஷயங்கள் வந்து பார்க்க முடியும். இதே மாதிரி தான் வந்து உங்களுக்கு வந்து தசாபுக்தியில இது வந்து 48 தசாபுக்தி இருக்கு. அந்த 48 தசாபுக்தி அப்புறமா பேசுறேன். அதை தவிர்த்து வந்து நிறைய லக்னங்கள் இருக்கு. இந்து லக்னம், சந்திர லக்னம் மட்டும் இல்ல, இந்து லக்னம், மாந்தி லக்னம் அந்த மாதிரி இருக்கு. அந்த லக்னத்தையும் பத்தி நான் வந்து உங்ககிட்ட பேசுறேன். பட் பேசிக்கா ஞாபகம் வச்சுக்கோங்க, அஸ்ட்ராலஜினா நிறைய டிவிஷனல் சார்ட் யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருந்தா தான் துல்லியமா ஆரோஸ்கோப்பை வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இல்லை என்றால் அது வந்து பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். தேங்க்யூ.